அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். கோபுரம் டிவி நேயர்களுக்கு பக்திபூர்வமான வணக்கங்கள். மகா பெரியவா அற்புதங்கள் தொடரில் மகான் தன் பக்தர்களின் இன்னல்களை எப்படி மனதிலிருந்து பிரார்த்தித்தவாறே உணர்ந்து கொண்டு அதை சரி செய்கிறார்னு பார்த்துட்டு வரோம் இல்லையா? இப்படி பலவிதமான அனுபவங்கள் மகான் நிகழ்த்திய பல அற்புதங்களை நாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்று நாம் காணும் ஒரு அற்புதம் எத்தகையது என்றால், நாம் அப்படி நேரில் போய் அந்த மகானை பார்த்தாலே போதுங்க. இன்று வரை மகான் ஸ்தூலமாக நம்முடன் இருந்த பொழுதும் சரி, பிருந்தாவன பிரவேசம் பண்ண பிறகும் சரி, நாம் அந்த மகானை சென்று அப்படி பார்த்தோம்னாலே நமக்கு ஒரு அபார நம்பிக்கை வருகிறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அத்தனை கஷ்டங்கள் இருந்தும் இந்த மகான் நம்மை காப்பார் என்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நமக்குள் ஏற்படுவது என்னமோ உண்மைதானே. இன்றும் நாம் ஸ்ரீமடம் போனால் அங்கு அந்த பிருந்தாவனத்தின் முன் அமர்ந்து பல பக்தர்கள் தங்கள் மனதோடு அந்த மகானிடத்தில் உரையாடுவதை, கெஞ்சி கேட்பதை நம்மால் உணர முடியும். ஆனால் அப்படி சங்கடத்தோடு வரும் பக்தர்கள் அனைவருமே நம்பிக்கையோடும் ஆனந்தத்துடனும் தான் அந்த சன்னதியிலிருந்து வெளியேறுகிறார்கள். தன்னை நாடி வரும் பக்தர்களை நிச்சயமாக அந்த மகான் காப்பாற்றி வருகிறார். நாம் கேட்போம், ஆண்டவா உனக்கு காது இருக்கா, என் கஷ்டத்தை நீ கேட்குறையா என்று. அவருக்கு எதற்கு காது வேண்டும்? நம்முடைய ஹிருதயத்தில் அவர் என்றென்றும் இருந்து வருகிறார். நாம் என்ன சிந்திக்கிறோம், என்ன நினைக்கிறோம் என்பதை கூட அவர் கேட்டுருக்கார், பார்த்துருக்கார். நாம் வாயாலையும் சொல்ல வேண்டுமா? இதை நமக்கு மகானை உணர்த்துகிறார். வாருங்கள் பார்க்கலாம். சென்னையைச் சேர்ந்த ஒரு ஓவியர், அதாவது ஓவியர்னா அவருக்கு தெரிந்த ஒரே பணி ஓவியம் வரைவது மட்டும்தான். ஆக ஏதாவது ஒரு கலையில் மிகுந்த ஆர்வம் இருப்பவர்கள் பொதுவாகவே பார்த்துட்டோம்னா வேறு எந்த வேலையிலையும் ஒரு ஈடுபாடு செலுத்த மாட்டான் இல்லையா? அவர்களுக்கு எந்த கலையில் அதிக நாட்டம் உண்டோ அதில்தான் அவர்களின் கவனமும் இருக்கும், உழைப்பும் இருக்கும். அதில் அவர்களுக்கு என்ன வருமானம் வருகிறதோ வரலையோ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அதிலேயே ஈடுபாடோடு இருப்பார்கள். இதற்குத்தான் நாம் ஆங்கிலத்தில் பேஷன்னு சொல்லுவோம் இல்லையா? இது என்னுடைய பேஷன், இதில் எனக்கு என்ன வருமானம் வந்தாலும் வரலனாலும் சரி இதைத்தான் நான் செய்வேன், இதில் எனக்கு ஒரு மன ஈடுபாடு இருக்குது, மன திருப்தி இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆக அப்பேற்பட்டவர் இந்த ஓவியர். பெரியதாக வருமானம் எதுவும் அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறார். ஆக பெரியதாக வருமானம் எதுவும் இல்லாட்டியும் தங்களால் இயன்றவரை தர்ம நெறிப்படி வாழ்ந்து அந்த மகா பெரியவாளை நினச்சிண்டு பிரார்த்திச்சுண்டு என்ன கஷ்டம் வந்தாலும் அவளை பொறுத்தவரை மகா பெரியவா தான். ஏதாவது ஒரு தேவனா கூட முதல்ல மகா பெரியவாள்கிட்ட தான் வேண்டிப்பாளாம். அத்தகைய ஒரு குடும்பம், அத்தகைய ஒரு மனதுடைய பக்தர் அந்த ஓவியர். என்ன ஆறுது, ஒரு முறை அவர் ஸ்ரீமடம் போயிட்டு அப்படி திரும்பி தன் கிரகத்திற்கே வருகிறார். அப்படி வந்ததுமே அவருடைய மனைவி அவர்கிட்ட வந்து, என்னங்க நீங்கள் ஸ்ரீமடம் போகிறேன்னு சொன்னீங்களே, மகா பிரியவாளை பார்த்தீங்களா? மகா பிரியவாளை பார்த்து நம்மளுடைய பிரார்த்தனையை சொன்னீங்களா? நமக்கு என்ன கஷ்டங்கிறத வேண்டிக்கிட்டீங்களா? இப்படி வரிசையாக அடுக்கடுக்கான கேள்விகள். இவருக்கோ முகத்தில் அந்த ஒரு சுரத்தே இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே ஒரு சோர்ந்து போய் உட்காந்துட்டுருக்கார். ஏன்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பொதுவாகவே இந்த மனைவி கேட்குற கேள்விக்கு மனைவி எதிர்பார்க்கிற பதில் நாம் கொடுக்கலன்னு வைங்கோலேன், நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்காது இல்லையா? ஆக அந்த மனைவியும் அவ்வளவு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறார். இவரால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. என்னங்க சீக்கிரமாக சொல்லுங்கள், நம்ம ஒரு முக்கியமான காரியமாக தானே ஸ்ரீமடம் போனோம்னு நான் சொன்னேன். நம்ம பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, 28 வயசாகிடுது. அவளுக்கு 28 வயசாகியும் கல்யாணம் ஆகலைங்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மள்கிட்ட தேவையான பண வசதியோ பொருள் வசதியோ இல்லை, அவளுக்கு ஒரு நகநட்டும் சேர்க்க முடியலை, அதுதானே காரணம். எல்லா இடத்துலையும் வரதட்சணை கேட்குறா, அது கொடுக்கறதுக்கும் நம்மளால் முடியலை. இதெல்லாம் தானே நம்ம பிரார்த்தனையாக வச்சுட்டு இன்றைக்கி மகான்கிட்ட போய் பாருங்கோ, மகான்கிட்ட சொல்லுங்கோன்னு நான் சொன்னேன். அதெல்லாம் சொன்னேளா? மகான் கேட்டுண்டாரா? ஏதாவது அனுகிரகம் பண்ணாரா? ஏதாவது வழி காட்டினாரா? சொல்லுங்கோலேன் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கா. இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. அப்படியே தட்டு தடுமாறி ஆரம்பிக்கிறார். அதாம்மா நான் ஸ்ரீமடம் போனேன், ஸ்ரீமடம் போய் மகான்கிட்ட நம்மளுடைய பிரார்த்தனையெல்லாம் சொல்லுவோம்னு வரிசையில் நின்றுண்டேன். இன்றைக்குன்னு பார்த்து ஏகத்துக்கும் கூட்டம், எக்கச்சக்க கூட்டம்.
மகான்கிட்ட பிரசாதம் வாங்கிக்கிறதுக்கே ரொம்ப நாழியாயிடுத்து. அப்படி என்னோட முறை வந்தபொழுது ஒரு நமஸ்காரம் பண்ணி அப்படி கையை நீட்டினேன். மகான் குங்குமத்தை புஷ்பத்தை அப்படி போட்டார். பெரியவா என்னுடைய பொண்ணுன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள பின்னாடி அந்த வரிசையை நெறிப்படுத்தின்னு இருந்த ஸ்ரீமடத்தின் தொண்டர் ஒருவர் வந்து சீக்கிரமாக நகருங்கோ, இவ்வளோ பேர் நிற்கிறா, நீங்கள் இவ்வளோ பொறுமையாக நமஸ்காரம் பண்ணுறேல, பிரசாதம் வாங்கிட்டு எல்லாம் நகருங்கோன்னு சொல்லி என்னை இந்த பக்கமாக அப்படி தள்ளிட்டா. அதற்கும் மேல் திரும்பி என்னால் அந்த வரிசையில் சேர்ந்து மகாபிரியவாள்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொல்ல முடியல. அதனால் மனசால் நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், பெரியவா என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிடணும் பெரியவா, 28 வயசாகிடுத்து, இதுக்கு மேலே ஒரு நல்ல வரன் அவளுக்கு கிடைக்கணுமே, என்கிட்ட போதுமான பணமோ பொருளோ நகையோ சேர்க்க முடியலையே பெரியவான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்த பஸ்ஸை பிடிச்சி ஆற்றுக்கு வந்துட்டேம்மா. இதுக்கு மேலே நான் என்ன வேண்டிக்கிறது தெரியலம்மா அப்படின்னு இவர்கள் பேசின்னு இருக்கும் பொழுதே இவர் சொல்லி கூட முடிக்கலைங்க. அந்த சமயத்தில் அந்த அம்மையார் வந்து சரி நம்ம வாயை விட்டு சொன்னாதான் அந்த தெய்வம் கேட்பாரா, நாம் நித்தியமாக அவர்கிட்ட வேண்டிட்டு தானே இருக்கோம், இந்த கிரகத்தில் இந்த ஃபோட்டோவில் இருக்கார், நம்ம பூஜை அறையில் இருக்கார் ஃபோட்டோவாக எவ்வளவோ வேண்டிக்கிறோம், அவருக்கு என்ன இதெல்லாம் தெரியாதா, நிச்சயமாக அவர் பார்த்துப்பார் விடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பறதுக்குள்ளே அந்த வாசக்கதவை யாரோ தட்டுறா. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இந்த காலிங் பெல் வசதியெல்லாம் இல்லை இல்லையா, அந்த வாசக்கதவு திருப்பி திருப்பி தட்டப்படுகிறது. யார் அது இந்த சமயத்தில் கதவை தட்டுறா, சாயங்காலம் ஆகிடுத்தேன்னு டோரை திறந்து பார்த்தா ஒரு வயதான தம்பதியர், கணவன் மனைவி, அவளை பார்த்தாலே தெரியறது. அவர்கள் வாசலில் நின்றுருக்கா. நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறா. இவர்கள் என்ன பேசின்னு இருந்தாங்கிறதே மறந்துட்டு அதிலிருந்து சற்று நேரத்தில் மீண்டு வந்து சரி வாங்க வாங்க உள்ளே வாங்க, நீங்கள் யார் என்ன சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கும் பொழுது நாங்கள் இதே தெருவில் தான் அந்த 6வது வீட்டில் குடியிருக்கோமா, உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா, ஆமாம் இருக்கா, எங்கள் வீட்டில் எங்களுக்கும் ஒரு பையன் இருக்கான், நாங்களும் எங்கள் பையனுக்கு ஒரு நல்ல ஜாதகமாக இருந்தால் ஒரு நல்ல வரனாக இருந்தால் பார்க்கலாமேன்னு தேடின்னு இருந்தோம். அந்த சமயத்தில் தான் உங்கள் பொண்ணு எங்கள் வீட்டு வழியாக அப்படி வெளியில் போயிருக்கா, அந்த பஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு போயிட்டு வந்திருக்கா. அப்போது என் பையன் பார்த்துருக்கான், உங்கள் பொண்ணுடைய அடக்கமும் நல்ல குணமும் என் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால தான் சரி உங்கள்கிட்ட பேசலாமேன்னு வந்தோம், உங்களுக்கு சம்மதமாக இருந்தால் நம்ம அடுத்து ப்ரொசீட் பண்ணலாமேன்னு வந்தோம். ஆனால் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ₹1 கூட வரதட்சணை வேண்டாம், நாங்கள் மகா பெரியவாளோட தீவிர பக்தர்கள், மகா சுவாமிகள் வரதட்சணை வாங்கப்படாதுன்னு சொல்லியிருக்கா, அதனால் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம். அதிலும் என் மகனும் சொல்லியிருக்கான், நல்லபடியாக கல்யாணம் ஆகிடுத்துனா அவன் மனைவியோடு சேர்ந்து முதல்ல காஞ்சிபுரம் போய் ஸ்ரீமடம் போய் மகா பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கான். நீங்கள் இஷ்டமாக இருந்தால் நாம் அடுத்து என்னங்கிறத பேசலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அவள் சொல்லின்னு இருக்கா வெளியில். ஆனால் இந்த ஓவியரின் கண்களில் அப்படி கண்ணீர் வந்துட்டே இருக்குது. அதாவது மகா பெரியவாள்கிட்ட சொல்ல முடியலையேங்கிற வருத்தத்தோடு அவர் காஞ்சிபுரத்திலிருந்து சென்னையில் தன் வீட்டிற்கு வருகிறார். அப்படி வந்து அமர்ந்துட்டு தன் மனைவி இடத்தில் இன்னும் முழுவதுமாக விஷயத்தை சொல்லி அதற்கு ஒரு ஆறுதல் மொழி கூட அவர் கேட்கலை. சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தங்கள் வீட்டு வாசலில் மகானே ஒரு நல்ல வரனை அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால், இதை விட மகான் நம் பிரார்த்தனையை கேட்டுருக்காருங்கிறதுக்கு வேற என்ன அத்தாட்சி வேண்டும்? அப்படி என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி 2 கரங்களையும் அப்படி இருக்க பிரார்த்திச்சுண்டு அப்படி மேலே பார்த்தா, தன்னுடைய ஹால் அப்படி கூடத்தில் மேலே பார்த்தா மகா சுவாமிகள் அப்படி 2 கரங்களையும் நீட்டிண்டு சேமமாக இருங்கோ அப்படின்னு சொல்கிற அந்த ஃபோட்டோ தெரிஞ்சுதான். பெரியவான்னு அப்படி 2 கரங்களையும் கூப்பிண்டு பிரார்த்திச்சுண்டு அடுத்து அவர்கள் நல்ல விஷயத்தில் இறங்கி அந்த கல்யாணம் வெகு விமர்சையாக நடந்து முடிந்தது என்றால் அது மகா பெரியவாளின் கருணை இல்லாமல் வேறென்ன? இதை நாம் சொல்லவும் வேண்டுமா? நாம் அந்த மகானிடத்தில் ஒரு பிரார்த்தனையை பண்ணிண்டாலே போதும், நிச்சயமாக அது நிறைவேறும். அதுவரையில் நமக்கு ஒரு மன நிம்மதி மன அமைதி ஏற்படவில்லை என்று நாம் வருந்தினோம் என்றால் நேர ஸ்ரீமடம் போய் அந்த பிருந்தாவனத்தின் முன் அமர்ந்துண்ட மகா பெரியவாளை பார்க்கும் அந்த இடத்திலேயே, அவரை நாம் தரிசனம் பண்ணும் அந்த கணத்திலேயே நமக்குள் ஒரு அசாத்திய நம்பிக்கையும் ஒரு ஆறுதலும் ஏற்படுவதை நிச்சயமாக உணர முடியும். சக்ருத் ஸ்மரண மாத்திரேன பவரோக விநாசகே சந்திரசேகர பாதாப்சே வாசேதாம் ஹிருதிமே சதா.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.